எந்த மாதிரி பண்ணி எது பண்ணி இருக்க கூடாது? எனக்கு புரியல, என்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க ஏன் என்கிட்ட இப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, ஃபேமிலி கோர்ட் போய்க்கிங்க சொன்னாங்கன்னு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மேம். இப்ப என்ன பண்ணணும் மேம்? உங்க அண்ணன் எங்க இருக்காரு? உங்க அண்ணன் எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். அவன் நல்ல வர சொல்லுங்க இங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட எங்க அம்மா சேஃபா போயிட்டு வாமா, அவங்க ஏதாச்சும் பண்ணிட போறாங்கன்னு சொல்லி என்ன அனுப்புறாங்க மேம். அப்ப எனக்கு எப்படி மேம் இருக்கும் அது? அப்ப அந்த கவலை இருக்குல்ல உங்க அம்மாக்கு? இருக்குல்ல? இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணவரை நீங்க பெயில்ல எடுத்திருக்கீங்க. நான் என் அண்ணன் கிட்டவே சண்டை போட்டேன் மேம். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ற, அவங்க கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே, 2 பேரும் பேசுங்கன்னு சொன்னேன். இருங்க ஸ்வேதா, ஒரே நிமிஷம். ஸ்வேதா, நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஒரு சஜஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் உங்களை பிளேம் பண்ணல, உங்க டென்ஷன் என்னதுன்னு எனக்கு புரியுது. இந்த ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள நீங்களும் தேவையில்லாம இழுக்கப்படுறீங்க, அதுவும் எனக்கு புரியுது. பட் இதுல என்ன பிரச்சனைனா, உங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா, அவரோட ஃபோன் நம்பர் கிடைக்கலன்னா, யாரு அவங்களுக்கு க்ளோஸா இருக்காங்களோ, தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா அக்காவா இருக்கட்டும், இல்லைன்னா அம்மா அப்பா, அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க.